வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வாக்காளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. எஞ்சிய 12 மில்லியன் ரூபாவை செலுத்தினார் மைத்ரிபால சிறிசேன. ஹரின் மனுஷவிற்கு வழங்கப்பட்ட பதவிகளுக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. பயிர் சேதங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு. மட்டக்களப்பு மண் வாசனையுடன் வெளிவருகிறது போடியார் நடுத்தர நீள திரைப்படம். இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த மைல் கல்லாக வெளிவருகிறது போடியார். காணத் தவறாதீர்கள். இம்மாதம் 23ஆம், 24ஆம் மற்றும் 25ஆம் தேதிகளில் மட்டக்களப்பு விஜயா திரையரங்கில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றே அழையுங்கள். இதுதாண்டா எங்க ஊரு, அதுக்கு இங்கு ஈடு ஏது, திருமாப்பா வாழு எங்க வேகம் பாரு. தொடர்வது விரிவான செய்திகள். வவுனியா வைத்தியசாலை வைத்தியர் ஒருவரின் அலட்சியத்தினால் தனது குழந்தை பிறந்து இறந்துள்ளதாக குழந்தையின் தந்தையினால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற சம்பவம் குறித்து உயிரிழந்த சிசுவின் தந்தை தெரிவிக்கையில், வைத்தியர் சரியான நேரத்தில் பிரசவம் பார்க்காமல் அலட்சியமாக இருந்ததால் தனது குழந்தை பிறந்தும் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார். வைத்தியர்களின் அசம்பந்த போக்கினால் எனது மனைவிக்கு நடந்த கொடுமைக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எனக்கு நீதி கிடைக்காமல் நான் சிசுவின் சடலத்தினை பொறுப்பெடுக்க மாட்டேன் என்று தெரிவித்தார். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக சிசுவின் தந்தையால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக வவுனியா வைத்தியசாலையின் பணிப்பாளரிடம் கேட்டபோது உள்ளக விசாரணை இடம்பெற்று வருவதாக தெரிவித்தார். 52 பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் மூடப்பட்ட கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பில் உண்மையை வெளிப்படுத்தி நீதி வழங்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் திகதி அகழ்வு பணிகள் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்ட முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் வெகுஜன மயானத்திற்கு அருகில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒன்று கூடிய வடக்கின் 5 மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமிழ் மக்கள் பிரதிநிதி ஒருவருடன் இணைந்து வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மனித புதைக்குழிகள் தொடர்பிலும் சர்வதேச விசாரணை அவசியம் என ஒரே குரலில் வலியுறுத்தினர். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது இந்து அரேபியன்கள் அல்லது ஒரு புள்ளடி மாத்திரம் பதிவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் விருப்பு வாக்குகளையும் பதிவு செய்யும் போது 2 அல்லது 3 என்ற இலக்கங்களை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வன்முறைகளை தவிர்த்து அமைதியான முறையில் தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கான சூழல் ஒன்றை உருவாக்குமாறு அனைத்து தரப்பினரிடமும் தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனநாயக நாடு என்ற வகையில் ஜனநாயக கடமையினால் மாத்திரமே அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். பெறுமதியான வாக்குகளை செல்லுபடியற்ற வாக்குகளாக மாற்றாமல் உரிய முறையில் வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறியுள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எஞ்சிய 12 மில்லியன் ரூபாவை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செலுத்தியுள்ளார். குறித்த தொகையை கடந்த 16ஆம் திகதி செலுத்தியுள்ளதாக மைத்ரிபால சிறிசேனவின் சட்ட ஆலோசகர் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மொத்தமாக 100 மில்லியன் ரூபாவை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செலுத்தியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோருக்கு ஜனாதிபதி ஆலோசகர் பதவி வழங்கப்பட்டமைக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியினால் இந்த முறைப்பாடு கையளிக்கப்பட்டுள்ளது. ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டனர். இதனையடுத்து குறித்த இருவரும் ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்.
பந்துலலால் பண்டாரிகொட இன்று புதன்கிழமை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். காலி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்ததன் காரணமாக இவர் பாராளுமன்ற உறுப்பினரானார். அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது என கடந்த 9ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எவ்வாறாயினும் ஹரின் பெர்னாண்டோவின் பதவிக்கு மற்றும் ஒருவரை நியமிக்க கட்சியினும் தீர்மானிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர் சேதங்களுக்கான நட்டஈடாக ஏக்கரொன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதன்படி வறட்சி, வெள்ளம் மற்றும் வனவிலங்குகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்களுக்கு இவ்வாறு இழப்பீடு வழங்கப்படவுள்ளது. கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் புலர்சிங்கள மில்லகந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் மாக்குர பகுதியிலும் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடரும் மழையுடனான வானிலையால் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். ஈரானில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 35 பாகிஸ்தானிய யாத்ரீகர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த விபத்தில் 18 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் யாஸ்டியில் உள்ள சோதனை சாவடியில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன் பின்னர் பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த விபத்தின் போது பேருந்தில் 53 பயணிகள் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அவர்களில் பெரும்பாலானோர் சிந்துவிலில் உள்ள லர்கானா, ஹோட்கி மற்றும் பிற நகரங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காயமடைந்தவர்கள் யாஸ்டில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கனடா வான்கூவர் பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து 2 பலியாகியுள்ளனர். பெண் ஒருவரும் பாடசாலை செல்லும் சிறுமியொருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயர் அடுக்குமாடி ஒன்றிலிருந்து 2 கீழே விழுந்து உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அறிந்து கொண்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்த போதிலும் 2 உயிருடன் மீட்க முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தடயவியல் நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் இணைந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வான்கூவர் போலீசார் தெரிவித்துள்ளனர். எலோன் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் தற்போது புதிய பணியாளர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் நடப்பதுதான் பணியாளர்களின் வேலை என தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு நாளொன்றுக்கு இலங்கை மதிப்பில் 99,885 ரூபாய் வேதனத்தை டெஸ்லா நிறுவனம் வழங்குகின்றது. இதற்கு 5க்கு 7 முதல் 5க்கு 11 வரை உயரமுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. மட்டக்களப்பு மண் வாசனையுடன் வெளிவருகிறது போடியார் நடுத்தர நீள திரைப்படம். இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த மைல் கல்லாக வெளிவருகிறது போடியார். காணத் தவறாதீர்கள். இம்மாதம் 23ஆம், 24ஆம் மற்றும் 25ஆம் தேதிகளில் மட்டக்களப்பு விஜயா திரையரங்கில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றே அழையுங்கள். இது தாண்டா எங்க ஊரு, அதுக்கு இங்கு ஈடு ஏது, திருமாப்பா வாழும்